குறிஞ்சிப்பாடி தொகுதி வேட்பாளராக அண்ணன் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் தலைவர் அவர்கள் உங்களிடத்துல ஒப்படைத்திருக்கிறாங்க. வெற்றி உறுதியா? எந்த சின்னம்? கையை காட்டி சொல்லுங்க. எந்த சின்னம்? உதயசூரியன் சின்னத்தில் போன முறை அண்ணன் அவர்களை கிட்டத்தட்ட 17,000 வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அமைச்சிங்க. இந்த முறை குறைஞ்சது 50,000 வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் MRK பன்னீர்செல்வத்தை ஜெயிக்க வச்சு அனுப்புற செய்வீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? அண்ணன் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் போட்டி போடுறாங்க. இவர் சாதாரண பன்னீர்செல்வம் கிடையாது. வேங்கையின் மைந்தன் பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த குறிஞ்சிப்பாடி அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களுடைய கோட்டைங்கிறத இந்த தேர்தலில் நீங்க நிரூபிச்சு காட்டணும். கடந்த 30 வருஷமா இந்த குறிஞ்சிப்பாடி தொகுதியில மக்களா உங்களோடு வாழ்ந்துட்டு வர்றார். இதுவரைக்கும் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் 5 தடவை போட்டி போட்டு 5 தடவை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இந்த முறை அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் 6 அடிக்கணும். அடிப்பாரா? வெற்றி உறுதியா? இந்த தொகுதியோட செல்ல புள்ள அண்ணன் MRK பன்னீர்செல்வம் சொன்னா அது தப்பாது. கரெக்டா? இந்த தொகுதியுடைய முழு வளர்ச்சிக்கு காரணம் அண்ணன் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் தான். நம்முடைய தலைவர் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்சோட விவசாயத்துக்குன்னு தனி பட்ஜெட் கொண்டு வந்துச்சுன்னா அதை தாக்கல் செஞ்ச பெருமை அண்ணன் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் தான் சேரும். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய வேளாண்மை துறையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போயிருக்கிறார் அண்ணன் MRK பன்னீர்செல்வம் அவர்கள். அரசியல்ல எல்லாரையும் அரவணைச்சு செயல்படக்கூடியவர் அண்ணன் MRK பன்னீர்செல்வம் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வேட்பாளரை தலைவர் அவர்கள் உங்களிடத்துல ஒப்படைச்சிருக்கிறாங்க. நீங்க அடுத்த 12 நாட்கள் கடுமையான பிரச்சாரத்தை பண்ணி அண்ணன் MRK பன்னீர்செல்வம் அவர்களை குறைஞ்சது 50,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு அனுப்ப செய்வீங்களா? எத்தனையோ அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களை மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டு வந்திருக்கேன்னா சும்மா கேட்கல, உரிமையோடு கேட்கிறேன். இந்த தொகுதிக்கு இந்த கடந்த 5 வருஷத்துல எத்தனையோ சாதனைகளை திட்டங்களை செஞ்சிருக்கிறாரு. அப்படின்ற அந்த உரிமையோடு நான் கேட்கிறேன், செஞ்சு கொடுப்பீங்களா? அவர் செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்கள்ல சில எடுத்துக்காட்ட மட்டும் இங்க குறிப்பிட விரும்புகிறேன். புதிய வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் கட்டுகிற பணி 6 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இங்க கொண்டு வந்தது யாரு? அண்ணன் MRK பன்னீர்செல்வம் அவர்கள். இங்க இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் இன்னைக்கு இவ்வளவு அழகா புதிய பேருந்து நிலையம் மேம்பட்டிருக்குன்னா அதை செஞ்சு கொடுத்தது யாரு? அண்ணன் MRK பன்னீர்செல்வம் அவர்கள். அதே மாதிரி குள்ளஞ்சாவடியில 1 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிய சார்பதிவாளர் அலுவலகம் கட்டப்பட்டது அண்ணனுடைய முயற்சியில. கட்டியாகுப்பம் மற்றும் சுப்பிரமணியபுரத்தில் புதிய துணை சுகாதார நிலையங்கள் கொண்டு வந்தது யாரு? உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர். ஓட்டேரி பில்லாலி இடையே கெடில மாற்றின் குறுக்கே 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பால பணிகள் நடைபெற்றிருக்கு. நெய்வேலி சுரங்க உபரி நீரை ஆதாரமாக கொண்டு குறிஞ்சிப்பாடி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களுக்கு இன்னைக்கு 479 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கு. அதற்கு யாரு முழு காரணம்? அண்ணன் MRK பன்னீர்செல்வம் அவர்கள். நடுவர் நாட்டின் 2 கரைகளிலும் 15 கோடி ரூபாய் செலவில் வெள்ள பாதுகாப்பு சுவர் கட்டி கொடுத்திருக்கிறது யாரு? உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர். இப்படி பல்வேறு திட்டங்களை ஒவ்வொன்றத்தையும் பார்த்து இந்த தொகுதிக்கு செஞ்சிருக்கிறார். கடலூர் விருதாச்சலம் சேலம் சாலை இன்னைக்கு 4 வழி சாலையா மேம்படுத்தப்பட்டிருக்குன்னா அதற்கு காரணம் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர். ரங்கநாதபுரம் ஊராட்சியில் வசிக்கின்ற இலங்கை தமிழர்களுக்கு 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வீடுகள் கட்டுகின்ற பணி. ராசாப்பேட்டை மற்றும் சோத்திக்குப்பம் மீனவர்களுக்கு மீன்பிடி இறங்குதளம். பட்டீஸ்வரம் கிராமத்தில் பலாப்பழ மதிப்பு கூட்டு மையம். வடலூர் வள்ளலார் பன்னாட்டு சர்வதேச மையம். வடலூர்ல புதிய நீதிமன்ற கட்டிட பணிகள். இப்படி அனைத்தையும் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் உங்களுக்கு செஞ்சு கொடுத்திருக்கிறார். அந்த உரிமையோடு உங்ககிட்ட மீண்டும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிங்க அப்படின்னு கேட்க வந்திருக்கிறோம். பண்ணுவீங்களா? நிச்சயம் வெற்றி உறுதியா? அதே மாதிரி புவனகிரி சட்டமன்ற தொகுதியில நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் துரைக்கி சரவணன் அவர்களை உங்களிடத்த தலைவர் ஒப்படைத்திருக்கிறார். அவருடைய வெற்றியை உறுதி செய்வீங்களா? நிச்சயம் வெற்றி உறுதியா? நம்முடைய தலைவர் அவர்கள் மீண்டும் சொல்றதா, இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா ஜெயிக்க போறது? டெல்லியா தமிழ்நாடா? டெல்லியை மீண்டும் ஓட விரட்டணும். அடிமை கூட்டத்தை போட்டோ வேணாம்பா.
அண்ணன் எழுச்சி தமிழன் அண்ணன் திருமாவுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர்கள். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், என்னுடைய அரசியல் ஆசான் அண்ணன் திருமாவுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்ற வேட்பாளர்கள் அண்ணன் துரைக்கு சரவணன், அண்ணன் எம்ஆர்கே பன்னீர்செல்வம். இவங்க 2 பேரையும் வெற்றி பெற வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. செய்வீங்களா? வெற்றி உறுதியா? நம்முடைய தலைவர் மீண்டும் மீண்டும் சொல்றது, இந்த தேர்தல் யோசிச்சு பாருங்க, நம்ம பல திட்டங்களை கடந்த 5 வருஷங்களை செஞ்சிருக்கிறோம். எவ்வளவு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம், அந்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றிருக்கிறோம். மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை அறிமுகப்படுத்தி இன்னைக்கு செயல்படுத்தி இருக்கிறோம். முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறோம். போட்டோ சரி, போட்டோ காட்டுறேன், அமைதியா இருக்கு. இதான் அந்த போட்டோ. நிம்மதியா இப்போ ஓகேவா? கீழே படுத்திருக்காருல, அவர் தான் எடப்பாடி பழனிசாமி, அவர் தான் எதிர்கட்சி தலைவர். இப்படிதான் அவர் முதலமைச்சரானாரு. இதை சொன்னதுக்கு தான் என் மேல கோச்சுக்கிட்டாரு. இப்போவும் இந்த போட்டோவை நான் காட்டல, நீங்க எல்லாம் கேட்டதுனால தான் காட்டியிருக்கேன். சரியா? இப்ப அவர் என்ன திட்டுவாரு, உதயநிதிக்கு என்ன அனுபவம் கேட்டாரு. அனுபவமே இல்லை அப்படின்னாரு. ஆமா, எனக்கு அனுபவம் கிடையாதுதான். இந்த மாதிரி காலில் விழுந்து பொறுப்பு வாங்குற அந்த பதவி வாங்குற அனுபவம் எனக்கு கிடையாதுன்னு சொன்னேன். இதைத்தான் சொன்னேன். இப்ப என்ன சொன்னாரு? இப்ப என்ன தெரியுமா சொல்றாரு? வெற்றி உறுதியா? எப்படி சாதனைகள் செஞ்சிருக்கிறோமோ அதே மாதிரி வாக்குறுதிகளும் கொடுத்திருக்கிறோம். மகளிர் உரிமை தொகை திட்டம் நம்ம தலைவர் சொன்ன மாதிரி இப்போ கடந்த 3 ஆண்டுகளா 1,31,00,000 மகளிருக்கு 1000 ரூபாய் மாசம் மாசம் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார், மீண்டும் திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்சதுன்னா மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாய் உயர்த்தி தருவேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். கல்வி உதவி தொகை 1000 1500 உயர்த்தி தருவேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்பட வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். முதியோர் உதவி தொகை OAP 1200 இருந்து 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். மீண்டும் ஆட்சிக்கு வந்தா அடுத்த 5 வருஷத்துல அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் 35 லட்சம் லேப்டாப்புகள் இலவசமா கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். எல்லாத்தை விட முக்கியமா ஒரு திட்டம் சொல்லியிருக்கிறோம். ஆட்சி அமைஞ்சோடனே ஒவ்வொரு மகளிருக்கும் 8000 ரூபாய் ஒவ்வொரு மகளிருக்கும் அவங்களுடைய வீடுகளில் மின்சாதன பொருட்கள் வாங்குவதற்கு வழங்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கோம். இந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றணும்னா வர்ற சட்டமன்ற தேர்தலில் குறிஞ்சிப்பாடி தொகுதியில் அண்ணன் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களையும், புவனகிரி சட்டமன்ற தொகுதியில் அண்ணன் துரைக்கு சரவணன் அவர்களையும் ஜெயிக்க வச்சு அனுப்புவீங்களா? உங்களையெல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன். உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொன்னா டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு அண்ணன் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களையும் அண்ணன் துரைக்கு சரவணன் அவர்களையும் வெற்றி பெற வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி, நன்றி, நன்றி.
வெல்லும்.